नहमदुल्लाह अज़ीम नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद व फ़ी महकमी तंज़ील बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वमा आताकुमुर रसूलु फ़ख़ुज़ूहु वमा नहाकुम अन्हु फ़न्तहू वत्तक़ुल्लाह इन्नल्लाह शदीदुल इक़ाब सदक़ल्लाहुल अलीम। वक़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम लम्मा उरिज बि इला समाइ राबिआ फसमिअतु बुका फ़क़ुल्तु या जिब्रील मा हादा क़ाल हादा बुकाउल करूबीन अला अहलिद दुनूब औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், முன்னோர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த சிறப்பு மஜ்லிஸில் கலந்திருக்கின்ற பொங்கலூர் ஜாமியா மஸ்ஜிதின் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் மற்றும் பெண்கள், நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னாக்கா பதில் சொல்கிறது வாஜிப். உங்களோட பதிலை எதிர்பார்த்தவனாக மறுபடியும் சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், புகழ்ந்தால் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். நேரமோ காலமோ போதாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை எழுத முடியாத அளவிற்கு பெருமானாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை அல்லாஹ் தஆலா உச்சத்தில் வைத்திருக்கின்றான். யாரும் எட்ட முடியாத அளவு தனக்கு கீழாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். எனவே தான் அல்லாஹ் தஆலா பெருமானார் அவர்களை தன்னுடைய ஹபீபாக, தன்னுடைய நேசராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், ஹலீல் என்றால் நண்பர், உற்ற தோழர். ஹபீபுல்லாஹ், ஹபீப் என்றாலும் நேசர் தான், பிரியமானவர் என்பதாக பொருள். பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்று போல் தெரியும். ஹபீபுல்லா, ஹலீலுல்லா இந்த இரண்டு விஷயத்தை பார்க்கின்ற போது இரண்டு அர்த்தங்களும் ஒரே மாதிரியாக தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா இரண்டுக்கு மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். மிகப்பெரிய வித்தியாசம். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹலீல் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஹலீல் எதை கேட்டாலும் சரி, அவர்கள் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கின்றார்கள், அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, பின்னால் வருபவர்கள் என்னை போற்றி புகழும்படியாக, என்னை நினைவு கூறும்படியாக என்னை ஆக்கிவிடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டான். பார்க்கணுமோ இல்லையா? துல்காதா, துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால்
எல்லா பள்ளிவாசல் மிம்பர்களிலும் உலகம் முழுவதும் உள்ள எல்லா மிம்பர் மேடைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவரின் குடும்பத்தினரை பற்றியும் பேசாமல் எந்த ஜும்மாக்களும் செல்வதில்லை. துல்காதுல் ஹஜ் மாதம் வந்துவிட்டாலே அவர்களை பற்றி பேசித்தான், அவர்கள் குடும்பத்தினரை பற்றி பேசித்தான். இதை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். இது ஹலீல். அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர். ஹலீலுல்லா என்று சொன்னால் அவர்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஹபீபுல்லா என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க தேவையில்லை, அல்லாஹ்வே கொடுத்து விடுவான். இதுதான் வித்தியாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்து விடுவான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை உச்சத்திற்கு நாம் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆன் ஷரீஃபிலே, வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை உச்சத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். நபி கேட்கவே இல்லை, நபி கேட்கல என்னுடைய புகழை உயர்த்து, என்னை புகழு. நபி அல்லாஹ்ட்ட கேட்கவே இல்லை. ஆனால் ஹபீப் இல்லவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப், எனவே கேட்காம அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை உங்களுக்காக வேண்டி உச்சத்தில் நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான். இதுதான் ஹபீப் ஹலீல் என்பதற்கு வித்தியாசம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இந்த உலகம் தோன்றி இருக்குமா, நாம் இருப்போமா என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அடிப்படையிலே இந்த உலகம் இறந்திருக்க வாய்ப்பு இல்லை, அடிப்படையில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் உலகத்தில் இப்படி ஒரு படைப்பு வருவதற்கும் வாய்ப்பு இல்லை, இப்படி ஒரு சந்ததி உருவாவதற்கும் வாய்ப்பில்லை. எனவே பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப படைப்பு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நாம் வர வேண்டும். எப்படி பெருமானார் இல்லாமல் நாம் எப்படி இல்லாமல் ஆகுவோம்? நபி இல்லாவிட்டால் நாம் இல்லை. இது எப்படி சாத்தியமானது, எப்படி இது அமைக்கப்பட்டது என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பிலிருந்து நாம் துவங்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கின்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா காலு அத்தஜஅலு ஃபியா மன் யுஃப்ஸிது ஃபியா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக். அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூட்டி பேசுகின்றான். எனக்கென்று ஒரு பிரதிநிதியை உலகத்தில் நான் உருவாக்கப் போகின்றேன், எனக்கென்று ஒரு ஹலீஃபா உலகத்தில் நான் படைக்கப் போகின்றேன் என்பதாக மலக்குகளிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், விஷயத்தை தெரிவிக்கின்றான். மலக்குகள் ஏற்கனவே ஒரு படைப்பை உலகத்தில் பார்த்தவர்கள், ஜின் என்ற படைப்பு. நம்ம வருவதற்கு முன்பாக, நம்மை படைப்பதற்கு முன்பாக உலகத்திலே நம்மை போன்று ஜின் வர்க்கத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய அட்டூழியங்கள், உலகத்தில் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் தாங்க முடியாமல் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் இந்த ஜின்களை எல்லாம் விரட்டி அடித்து விட்டான். கடைசி அந்த ஜின்கள் எல்லாம் தீவுகளிலும் அடர்ந்த காடுகளிலும் இருள் நிறைந்த பகுதிகளுக்கு மலக்குகள் இந்த ஜின்களை விரட்டி விட்டார்கள். எந்த அளவுக்கு அழிச்சாட்டியம் செய்தார் என்று சொன்னால், இரத்தத்தை ஓட்டாமல் பொழுது விடியாதவர்கள், பிறருடைய இரத்தத்தை ஓட்டாமல் பொழுது விடியாது, அந்த அளவுக்கு ஜின்னுகள் அட்டூழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே தான் மலக்குகள் கேட்டார்கள், நாங்கள் தான் உன்னை புகழ்கின்றோமே, நாங்கள் தான் உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றோமே, ஏனெல்லாம் வேறொரு படைப்பு, இது போன்றோட படைப்பு மீண்டும் வேண்டாமே என்ற கருத்தில் மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் தெரிவிக்கின்றார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு விஷயம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்பதா அல்லாஹ் தஆலா அப்பொழுது மலக்குகளிடத்திலே கூறுகின்றான். உண்மையில் அதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபாத். நம்முடைய சுன்னத் ஜமாஅத்துல் அகீதா என்னவென்று சொன்னால், நடந்தது, நடக்க போறது, நடந்து கொண்டிருப்பது, இவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்து
படைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுகிறான்னு சொன்னால், உலகத்தை அல்ல எவ்வளோ படைப்புகள் படைத்திருக்கின்றான். மனிதர்கள் நிறைய மனிதர்களை படைத்திருக்கின்றான். அந்த மனிதர்களில் எத்தனை நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும். படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுக்கு தெரியும். எத்தனை மனிதர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அல்லாஹ்வுடைய இல்முல எத்தனை நபர்கள் சொர்க்கம் என்று அல்லாஹ் எழுதியிருக்கின்றானோ அது ஒரு ஆள் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. எத்தனை நபர்களுக்கு அல்லாஹ் நரகம் என்று விதித்திருக்கின்றானோ அதிலே ஒரு நபரும் கூடவும் மாட்டார்கள், ஒரு நபர் குறைந்து போக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இல்மிலே என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் தான் நடக்கும். இது அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும் ஆதமை படைத்தால் உலகத்தில் என்ன நடக்கும், எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தாக வேண்டும். சரி, என்ன செய்வது? மண்ணை எடுக்க வேண்டும். மண்ணிலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா மண்ணை எடுப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அழைக்கின்றான். அவர்கள் தான் மலக்குகளின் தலைவர். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து, இந்த மாதிரி மனித படைப்பை ஒன்று மண்ணிலிருந்து நான் படைக்க போகின்றேன், போய் மண்ணை எடுத்துருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக கீழே வந்தாங்க. மண்ணை எடுப்பதற்கு கையை நீட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு கை நீட்டு மண்ணு சொல்லிச்சான், அஊது பில்லாஹி மின்க அன் தன்குஸ ஷைஆ, உன்னால் என்னுடைய படைப்பிலிருந்து கொஞ்சம் பொருள் குறைந்து போவதை, நீங்கள் எடுத்து செல்வதை அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக மண் பேசுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயம் வந்துருச்சு. அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுதா? இதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மண்ணு அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடுது. அஊது பில்லாஹி மின்க, உன்னிடத்தில் அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மலக்கே எச்சரிக்கையா இருந்துக்க மண்ணு சொல்லுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயம் வந்துருச்சு. உடனே திரும்பி வந்துட்டான் அல்லாஹ்ட்ட. யாரெல்லாம் நம்ம மண்ணை எடுக்க போனேன், பூமி இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு பயம் வந்துச்சு, உன்னுடைய பெயரை சொல்லிடுச்சு, எனக்கு பயம் வந்துச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். சரி போங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தா அல்லாஹ் தஆலா, மீகாயிலே நீங்கள் போங்க, நீங்கள் போய் மண்ணை எடுத்துருவாங்க, நான் ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா, வேகமாக வருகின்றார்கள் பூமியை நோக்கி. அவர்கள் மண்ணை எடுக்க வருகின்றார்கள். அதே வார்த்தை மண் பேசுகின்றது, அதே வார்த்தை மண் பேசுகின்றது. இவர்களுக்கும் பயம் வந்துவிட்டது, அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடிவிட்டது, இனி நம்மால் எடுப்பதற்கு சாத்தியமில்லை என்று விளங்கி மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வந்து விட்டார்கள். கடைசியாக அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்தை அழைக்கின்றான். இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குல் மௌத்தை அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். நீங்கள் போங்க, நீங்கள் போய் மண்ணை எடுத்துருவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா உத்தரவு போடுறான். உத்தரவு போட்டோன்னு மலக்குல் மௌத் வேகமாக பூமிக்கு வராங்க, மண்ணை எடுக்க போகிறாங்க. அதே வார்த்தை மண் பேசுகின்றது, அதே வார்த்தையை மண் சொல்கின்றது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற விஷயத்தை சொன்ன உடனே மலக்குல் மௌத் சொன்னாங்க, அஊது பில்லாஹி அன் அர்ஜிஅ வலம் தன்ஃபுது அம்ரா. அழகான வார்த்தையை சொன்னார்கள். மண்ணு குறைஞ்சி போயிடக்கூடாது, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுற, அல்லாஹ்வுடைய கட்டளையை சுமந்து நான் வந்திருக்கின்றேன், அந்த கட்டளை நிறைவு செய்யாமல் திரும்பி செல்வதற்கு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மண்ணை எடுக்கின்றார்கள். சொல்லப்படுகின்றது தஃசீர்களிலே கிட்டத்தட்ட 60 வகையான மண்கள் 60 இடத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால மனித நிறங்கள் பல வகையாக. 4 பேர் ஒன்றா நிற்க வச்சு பார்ப்போம், எல்லாம் வெள்ளையாக தெரிவாங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா வெள்ளை என்று சொல்லலாம், ஆனால் கலரில் நிறைய வித்தியாசங்கள், மனித குணங்களில் வித்தியாசங்கள். 60 வகையான குணங்களை கொண்டு வருவது தான் இந்த மனிதர்கள். இப்படியாக 60 வகையான மண்ணை எடுக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுகின்றார்கள். படைக்கப்பட்டதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள். நினைத்ததை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இருந்தாலும் அவர்கள் மனதில் ஏதோ ஒன்று ஏக்கம், ஏதோ ஒரு இழப்பு என்னவென்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உணர முடியவில்லை. ஆனால்
ஆனால் இருப்பதோ சொர்க்கம். சொர்க்கத்து யாருக்காவது கவலை இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டா கவலையே கிடையாது, துக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஆதமுக்கு ஒரு கவலை, உள்ளுக்குள்ள ஒரு கவலை, ஏதோ ஒரு இழப்பு இழந்ததை போன்று சிரிக்காமலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். சிரிக்கலை, சொர்க்கத்தில் தான் இருக்கிறாங்க, சிரிக்கலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா, எந்த ஆண் மகனாக இருந்தாலும் சரி பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. அது சொர்க்கமாக இருந்தாலும் சரி, சொர்க்கமாக இருந்தாலும் சரி பெண் துணை இல்லாமல் ஆனால் வாழ முடியாது. இப்படியாக அல்லாஹ் ஒரு விதி ஏற்படுத்தி விட்டான். எந்த மனிதரும் தன்னால் முடியும், தன்னால் இயலும் என்று சொன்னால் ஒன்று அவன் ஆண் மகனாக இருப்பது வாய்ப்பில்லை, அல்லது பொய் சொல்கிறான் என்பதுதான் அர்த்தம். அல்லாஹ் படைத்த படைப்பு நம்மளால் மாற்ற முடியுமா? அல்லாஹ் படைத்த படைப்பை, அல்லாஹ் படைத்த விதத்தை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ நீ ஒன்று பொய் சொல்கிற, ஏதோ தப்பு செஞ்சுட்டு பொய் சொல்கிற, என்னால் முடியுது, அல்லது நீ ஆண்மகனா இல்லை, இப்படி தான் அது பொருள் கொள்ள முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உரை இழந்த மாதிரி அல்லாஹ் புரிந்து கொண்டான். இவர்களுக்கு ஒரு பெண் துணை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். இது எதற்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னு சொன்னால், பெருமானார் இல்லாமல் நாம் உருவாகவில்லை, பெருமானார் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த மனித படைப்பு இல்லை என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டிதான் இந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நன்றாக அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கின பிறகு அல்லாஹ் அவர் விழா எலும்பு, இடதுபுற விழா எலும்பு எடுத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகாக படைத்து பக்கத்தில் அமர வைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்ந்த தூக்கத்தை எழுந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிப்பு தாங்கல். முதலாக அப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கின்றார்கள். ஒரு பெண்ணை பார்த்ததற்கு பிறகு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பை பார்த்ததற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கின்றார்கள். பார்த்தோன்னு இவர்களுக்குள்ளான ஒரு ஆர்வம், அவரை தொட வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஆவலோடு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தொடுவதற்காக கையை நீட்டுகின்றார்கள். மலக்குகள் சொன்னார்கள், உங்களுக்கு தொடுவதற்கு அனுமதி இல்லை. யாரை பார்த்து சொல்கிறாங்க? படைக்கப்பட்டது ஆதமுக்காக, ஹவ்வா அம்மா அல்லாஹ் எதுக்கு படைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக தான் படைச்சிருக்கான். ஆனால் தொட போகிறாங்க, மலக்குகள் சொல்கிறாங்க, உங்களுக்கு தொடுவதற்கு அனுமதி இல்லை, கையை நிப்பாட்டுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரே பயம், என்னப்பா இது, என்ன செய்யணும்? நீங்கள் மஹர் கொடுக்கணும். மஹரா? இப்போ நமக்கெல்லாம் தெரியும் மஹர்னா என்னன்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் படைப்பு, மஹரா அப்படின்னா என்ன செய்யணும் சொன்ன உடனே அங்கே சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 20 முறை ஸலவாத்தை சொல்லுங்கள், அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மஹர். இங்கே நிற்கலாம பெருமானார். அந்த மகரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஆதமும் ஹவ்வாவும் இணைந்திருக்க மாட்டார்கள். எப்போது இருவரும் இணையவில்லையோ மனித படைப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. உண்மைதானே? ரெண்டு பேரும் இணையில நம்ம எப்படி வர முடியும்? அப்போ இணைவதற்குண்டான அந்த வாசித்தா, அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது எது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கூறிய ஸலவாத். மலக்குகள் சொன்னாங்க, 20 முறை இங்கே ஸலவாத் சொல்லுங்க முஹம்மது நபி மீது. பின்னா வரக்கூடிய முஹம்மது நபி மீது 20 முறை இங்கே ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் சொல்லிட்டே உங்களுக்கு மஹராயிடும், நீங்கள் ஹவ்வா அம்மாவை என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம் என்பதாக மலக்குகள் சொல்லிவிடுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸலவாத்தை சொல்கின்றார்கள். இருவரும் ஒன்றாக சொர்க்கத்தில் சேர்ந்து வாழ்கின்றார்கள். அதுக்கு அடுத்து என்ன நடந்தது எல்லா விஷயம் நமக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு கோதுமை கனியை பார்த்து, இதை மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டாம், மற்றவைகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று ஒரு அனுமதியை அல்லாஹ் தஆலா தந்து விட்டான். ஆனால் ஷைத்தான் விடவில்லை. ஏன்னு சொன்னால் ஷைத்தானுக்கு ஒரு கருவம். மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜ்தா செய்ய வேண்டுமா என்ற கருவத்தின் காரணமாக சஜ்தா செய்ய மறுத்துவிட்டான். மருத்துவன் அல்லாஹ் தூக்கி எறிந்துட்டான். அந்த ஷைத்தானை அல்லாஹ் தூக்கி எறிந்துட்டான். எப்போ என்னுடைய கட்டளைக்கு நீ வரலையோ, என்னுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நீ எனக்கு தேவையில்லை, லைனாக சபிக்கப்பட்டவனா அல்லாஹ் தஆலா ஷைத்தானை மாற்றிவிட்டான். ஷைத்தான் அப்போது நினைக்கிறான், இந்த சமூகத்தை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், இந்த ஆதமுடைய கூட்டத்தினரை, ஆதமுடைய சந்ததிகளை நான் பழி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து அல்லாஹ்விடத்திலேயே சவால் விடுகின்றான்.
ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம் ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. அல்லாஹ் சவாலான ஷைத்தான் எப்படி சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை கெடுத்து சொர்க்கத்தில் எப்படி வெளியாக்கினானோ அதே போன்று எல்லா மனிதர்களையும் எல்லா சமூகத்தினர்களையும் சொர்க்கத்துக்குள் செல்லாமல் அவரை தடுப்பது என்னுடைய வேலை என்பதை அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகின்றான் ஷைத்தான். நீ என்னை ஏமாத்திட்டல்ல, நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன் அடியார்கள் எங்கு இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் சென்று நான் சூழ்ந்து கொள்வேன், அவரை வழிகேட்டில் ஆக்கிடுவேன். அப்படி நான் ஆக்கிட்ட சொன்னா எந்த நோக்கத்திற்காக நீ படைத்தாயோ, எந்த நோக்கத்தை என்ன லைனாக சாபத்துக்குரியவனா மாற்றினாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற மாட்டேன். ஒலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். பெரும்பாலான நபர்கள் உனக்கு நன்றியை செலுத்த மாட்டாங்க. பெரும்பாலான நபர்கள் உனக்கு நன்றியே செலுத்த மாட்டாங்க. அந்த வேலை தான் இந்த வேலை அப்படின்னு ஷைத்தான் சொல்கிறான். நாம் இதை சாதாரண நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி நாமெல்லாம் தொழுகிறோம், நோம்பு நோக்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், அதனால் நாம் நல்லவங்களாக இருக்கிறோம், நிறைய இபாதத் செஞ்சிட்டோம். இதை வச்சு ஷைத்தான் நம்மளுக்கு எடுத்துருவோம். நிறைய இபாதத்துகள், நிறைய அறிவு, நிறைய தந்திரங்கள் இவைகள் எல்லாம் இருப்பதினால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவனாக சிறந்தவனாக இருக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது என்பதற்கு ஷைத்தானே அல்லாஹ் நமக்கு ஆதாரமாக காட்டுகின்றான். ஷைத்தான் சாதாரண ஆள் இல்லை. இப்லீஸ் ஷைத்தான் இருக்கிறானே சாதாரண ஆள் இல்லை. அவனுடைய பேர்களை கேட்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்லீஸும் சொன்னாக்க என்ன அர்த்தம் கேட்டாக்கா பொடுபோக்காக இருப்போம்னு அர்த்தம். இப்லீஸ் என்ன அர்த்தம்? பொடுபோக்காக இருக்கணும். ஆனால் இவனுக்கு பேருடா நிறைய பேர்கள், சிறந்த சிறந்த பேர்கள் எல்லாம் இவனுக்கு இருக்கின்றது. இந்த இப்லீஸ் எப்பொழுது அல்லாஹ் சபிப்பதற்கு முன்பாக என்ன பேர் தெரியுமா? உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, முதல் வானம். அந்த வானத்தில் அந்த ஷைத்தானுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபித், வணக்கசாலி. அவனுக்கு பேரே ஆபித். இரண்டாவது வானத்தில் அவனுக்கு பேர் ஜாஹிது, அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் துறப்பவர் என்ற அர்த்தம் கொண்ட பெயர் ஷைத்தானுக்கு இரண்டாவது வானத்தில். மூணாவது வானத்தில் ஆரிஃப், பெரிய ஞானி. யாரு? இந்த ஷைத்தானுக்கு பெயர். அதே போல் நான்காவது வானத்திலே வலி, இறை நேசர். ஐந்தாவது வானத்திலே தகி, இறையச்சம் அதிகமுடையவர். ஆறாவது வானத்தில் ஹாசின், ஷைத்தானுக்கு பேர் ஹாசின், மெய் பாதுகாவலர். அதே போன்று ஏழாவது வானத்திலே ஷைத்தானுக்கு என்ன பேர் தெரியுமா? அசாசீல். அசாசீல் சொன்னால் மிக கண்ணியமாய்ந்தது என்று பொருள். அல்லாஹ் லவ் மஹ்ஃபூல என்ன பேர் எழுதுனா ஷைத்தானுக்கு இப்லீஸ் எழுதியிருக்கான். இதுதான் தக்தீர், இதுதான் தக்தீர். நாம் பிறக்கின்ற போது அப்துல்லாவாக பிறக்கலாம், வாழ்கின்ற போது அப்துல்லாக வாழலாம். ஆனால் மரணிக்கின்ற போது அப்துல்லாவாக நாம் மரணிக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஷைத்தான் பாருங்க எவ்வளோ பெரிய பேர். ஷைத்தான் செஞ்ச பணிகள் சேவைகள் எல்லாம் பட்டியலிட்டோம் என்று சொன்னால் நாமே ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு பணிகளா, இவ்வளவு சேவைகளை செய்த ஷைத்தானா சபிக்கப்பட்டிருக்கின்றான் என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஷைத்தானுடைய சேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் சொல்கின்றேன், கேட்டு பாருங்கள். ஹஸரத் கஅப் இப்னு அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஷைத்தான் செய்த சேவைகள் என்ன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்பாக ஷைத்தானுடைய சேவைகள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டு சொல்கின்றார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். சொல்கின்றார்கள், ஹாசினுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் மெய் பாதுகாவலராக இந்த ஷைத்தான் 40,000 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40,000 வருஷம் சொர்க்கத்தின் மெய் பாதுகாவல் யாரு? இந்த இப்லீஸ் தான். அதே போன்று மலக்குகளோடு சேர்ந்து 80,000 வருஷம் இந்த ஷைத்தான் இருந்திருக்கின்றான். இந்த இப்லீஸ் 80,000 வருஷம் மலக்குகளோடு சேர்ந்து. மலக்குகள் யாரு? லா யஹ்சூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். இதான் மலக்கு. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை செய்வாங்க, அல்லாஹ் எதை தடுத்திருக்குன்னானோ அதை தவிர்த்திருப்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் மலக்கு தெரியாது. அல்லாஹ் கூட்டு ருக்கு செய்யுங்க சொன்னால் ருக்கு மட்டும் தான் செய்வாங்க. அந்த மலக்கு எழுந்திருக்குன்னு தெரியாது, எழுந்திருக்க தெரியாது. சஜ்ஜால விழுங்க சொன்னால் சஜ்ஜால விழுந்துருவாங்க, சஜ்ஜா போய் எழுந்திருக்கு மலக்கு தெரியாது.
இந்த அளவு ஷைத்தானும் மலக்குகளோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 80,000 வருஷங்கள் இருந்திருக்கின்றான். அதே போல் இதோடு மேலே ஒரு படி போய் கிட்டத்தட்ட 20,000 வருஷம் இந்த ஷைத்தான் மலக்குகளுக்கு உஸ்தாதாக பணியாற்றி இருக்கின்றான். யாருக்கு உஸ்தாது? மலக்குகளுக்கு உஸ்தாது யாரு? ஷைத்தான். 20,000 வருஷங்கள் 20,000 வருஷங்கள் மலக்குகளுக்கு உஸ்தாதாக இந்த ஷைத்தான் இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சில மலக்குகள், ஜிப்ரீல் போன்ற மலக்குகள், மீகாயில் போன்ற மலக்குகள், பெரிய பெரிய மலக்குகளுக்கெல்லாம் தலைவனாக இந்த ஷைத்தான் 30,000 வருஷம் இருந்திருக்கின்றான். எல்லா மலக்கும் தலைவர்களாக 30,000 வருஷம் இந்த ஷைத்தான் இருந்திருக்கின்றான். கரூபி என்று சொல்லக்கூடிய மலக்குகள். யார் இந்த மலக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார், இந்த மலக்குகள் இந்த மனித சமூகத்தின் மீது அதிகம் கவலைப்படக்கூடியவர்கள். மனிதன் பாவம் செய்தார் என்று சொன்னால் இவர்களுக்கு வருத்தமாக இருக்கும். மனிதர்கள் பாவம் செய்தால் இந்த மலக்குகள் வருத்தமாக இருக்கும், இவர்கள் கவலைப்படுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நான் மேராஜ் சென்ற சமயத்திலே 4ஆம் வானத்தில் நான் போய் கொண்டிருக்கின்றேன். 4ஆம் வானத்தில் நான் போன பிறகு திடீர்னு பார்த்து ஒரே அழுகை சத்தமாக கேட்குது. ஒரே அழுகை சத்தமாக. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு கேட்டேன், ஜிப்ரீல் என்ன ஒரே அழுகை சத்தமாக இருக்குது, யார், என்னாச்சு? அப்போ ஜிப்ரீல் சொன்னாங்கன்னா, இவங்க தான் கரூபியின் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மலக்குமார்கள். ஏன் அழுகுறாங்க? பாவிகள் நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். பாவம் செய்த பாவிகள் நினைத்து இந்த மலக்குகள் அழுது கொண்டிருக்கிறதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரூஹுகளுக்கெல்லாம் தலைவனாக 1000 வருஷம் இந்த ஷைத்தான் இருக்கின்றான். அரிசை தவாஃப் செய்பவனாக 14,000 வருஷம் வெறும் தவாஃப் மட்டுமே இந்த இப்லீஸ் செய்திருக்கின்றான். இவ்வளவு பணிகளை செய்தவன் தான் இந்த லைனாக சபிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். இவ்வளோ இபாதத்துகள் நம்மளால் செய்ய முடியாது, அவ்வளோ இபாதத்துகள். இறுதி முடிவு என்னாங்க? லைன், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன், நரகவாதி. எனவே தான் நாம் அஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அது யதார்த்த நிலை. ஆனால் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும், பயந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவுதான் நம்முடைய வாழ்க்கை, முடிவு என்னவா இருக்கின்றது என்பதை தான் நாம் நினைக்க வேண்டும். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய சஹாபி. அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், என்னுடைய பெயரை ஷகி, துர்பாக்கியசாலி, நரகவாதின்னு சொல்லி உன்னுடைய பட்டியலில், உன்னுடைய உம்முல் கிதாபில் நீ எழுதி இருந்தே சொன்னால் என் பேரை மாற்றிடு அல்லாஹ். யார் கேட்பாங்க? உமர் ரலியல்லாஹு கேட்பாங்க. அதே மாதிரி சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பெயரை சயீதாக, நர்பாக்கியசாலியாக நீ எழுதியிருந்தாய் என்று சொன்னால் அந்த பட்டியலில் அப்படியே வைத்து விடியா அல்லாஹ் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்களாம். அந்த அளவுக்கு இறுதி முடிவை நினைத்து சஹாபாக்கள் எல்லாம் வருந்திருக்கின்றார்கள், கவலைப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்லக்கூடிய நல்ல முடிவை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள். இறுதி முடிவு தான் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே பெருமானாரை வாசித்தா இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு படைப்பு உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. நாமெல்லாம் இப்போ உலகத்தில் இருப்பதற்கும் அவரை பற்றி பேசுவதற்கும் வாய்ப்புகள் இல்லாமலே போயிடும். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஹர் ஸலவாத்தை கொடுத்ததினால்தான் அந்த இருவரும் இணைந்தார்கள். இணைந்ததினால்தான் இப்படி மனிதர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எனவே பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெண்ணியத்துக்குவிலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரசூலுக்கு கண்டிப்பாக 5 விஷயங்களை நாம் செய்தாக வேண்டும். பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை. பெருமானாருக்கு நாம் செய்ய வேண்டிய 5 கடமைகள். இந்த 5 கடமைகள் யார் சரியாக செய்வார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தா கிடைக்கும், அவருடைய தொடர்பு கிடைக்கும், அவருடைய ஷஃபாத் கிடைக்கும். அந்த மனிதர் சொர்க்கவாதியாக இருப்பார். 5 விஷயங்கள், 5 கடமைகள். இதை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். முதல் விஷயம் என்ன தெரியுமா? நபி முழுமையாக ஈமான் கொள்ளணும்.
அதில் குறை வைக்கக்கூடாது. முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பணும். பெருமானார் சொல்லிவிட்டார்களா, ஆம் அது உண்மைதான், அதில் பொய்யுக்கு இடமில்லை என்று நான் நம்ப வேண்டும். நம் நம்பிக்கை அப்படி இருக்க வேண்டும். அபூ ஜஹில் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஜஹில் கொடிய காஃபிர், மிக கொடிய காஃபிர், பெருமானாருக்கு மிகப்பெரிய விரோதி. அந்த அபூ ஜஹில் பெருமானாரை பார்த்து சொல்கின்றார், ஓ முஹம்மதே, ஓ முஹம்மதே, நீங்கள் பொய்யர் அல்ல, நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், உங்களுடைய நடத்தையில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார். ஆனால் எங்களுக்கு எதில் பொய் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் நபி என்று சொல்கின்றீர்கள் அல்லவா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் பொய்யாக சந்தேகமாக பார்க்கின்றோமே தவிர வேறு எந்த விஷயத்தையும் இங்கே பொய் சொன்னதே கிடையாது, பொய்யரே இல்லை, அவ்வளோ பெரிய நம்பிக்கையால் என்பதாக அபூ ஜஹில் சொல்லி காட்டுகின்றான். எனவே முதல் விஷயம் என்னென்னு சொன்னால், பெருமானாரை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கத் ஜாஅக்கும் ரசூலுன் பில் ஹக்கி மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உண்மையான சத்தியத்தை கொண்டு ஒரு தூதர் வந்திருக்கின்றார். ஃபஆமினு கைரல் லக்கும், எனவே நீ அவரை முழுமையாக நம்புங்கள். அப்படி நம்பினேன்னு சொன்னால் கைரல் லக்கும், உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். வைன் தக்ஃபுரு, நீங்கள் மறுத்தீர் என்று சொன்னால் ஃபைன்ன இல்லாய் மாஃபிஸ் சமாவாத்தி ஓ மாஃபியல், வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்க எல்லாம் எனக்கு தான் சொன்னோம், நீ எப்படி ஒன்றா இருந்துக்கோ. எனவே முதல் விஷயம் பெருமானாரை முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது விஷயம் முஹப்பத்துர் ரசூல், பெருமானாரை நேசிக்க வேண்டும், பெருமானாரை பிரியப்பட வேண்டும். இபாதத் ஒரு புறம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்ய, இதுவெல்லாம் ஒரு புறம். ஆனால் முஹப்பத் என்பது உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த முஹப்பத்து தான் நம்மை ஈடேற்றத்திற்கு கொண்டு செல்லும். முஹப்பத் இல்லாமல் அமல்லாம் உயிரோட்டம் இருக்காது. பெருமானார் மீது முஹப்பத் இல்லாமல் எந்த அமலும் உயிரோட்டம் பெறாது. ஏதோ கடமைக்கென குனிந்து எழுவோமே தவிர ஒரு உயிரோட்டமிக்க அமலாக, மன தூய்மையான அமலாக அது இருக்குமா என்று சொன்னால் இருப்பதற்கு சாத்தியமில்லை. முஹப்பத் ரசூல் அவசியம். பெருமானாரை நேசம் கொள்வது மிக மிக அவசியம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டிய அந்நபி அவுலா பில் முஃமினீன், மூமின்கள்ல நபிமார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிக மிக நேசத்துக்குரியவர்கள். அவர்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவர் அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. எதுவரை தெரியுமா? என்னை நேசிக்காதவரை நீங்கள் யாரும் உண்மையான மூமினே கிடையாது. பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னை நீங்கள் நேசமிக்கவராக, பிரியத்துக்குரியவராக என்னை ஆக்காதவரை நீங்கள் உண்மை மூமினே கிடையாது. எந்த அளவுக்கு? வாலிதிஹி, பெற்றெடுத்த பெற்றோர்களை விட. அவன் பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அவர்களை விட யாரை நேசிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். வாலிதி வலதிஹி, நாம் பெற்ற பிள்ளை, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், ஆசை ஆசையாக பெற்றெடுத்து பாசமாக வளர்த்து கொண்டிருப்போம். அந்த பிள்ளைகளை நேசிப்பதை விட பெருமானாரை நீங்கள் நேசிக்காதவரை உண்மை மூமினாக நீங்கள் ஆக முடியாது. ஒன்னாசி அஜ்மஈன், எல்லா மக்களை விட. இந்த நேசம் வாஜிப். இந்த நேசம் என்பது என்ன? வாஜிப். இந்த நேசம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வருகின்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, மத்தஸ்ஸாஅத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கியாமத் நாள் எப்போ வரும்? பெருமானாருக்கு ஒரு மனிதர் கேட்கின்றார், கியாமத்து எப்போ வரும்? அப்போ நபி கேட்டாங்க, மா அத்தலஹா, நீ என்னப்பா தயாரித்து வச்சுருக்க, கியாமத் வரும் எப்போ வரும் கேட்குறீங்க, இல்லை என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கீங்க, என்ன அமல் செஞ்சுருக்கீங்க, என்ன இபாதத் செஞ்சுருக்கீங்க, அவசரமாக கேட்குறீங்களே அப்படின்னு நபி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் அதிகமாக தொழலாம் இல்லை, அதிகமாக நோன்பு வைக்கலை, அதிகமான சதகாலாம் செய்யலை, ஆனால் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் உண்மையாக நேசிக்கின்றேன். பெருமானார் சொன்னார்கள், அல் மரு மஅ மன் அஹப்ப, யார் யாரை நேசிக்கின்றாரோ அவர் அவரோடு இருப்பார். நீங்கள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள். பெருமானார் சொல்லி அனுப்புகின்றார்கள் அந்த சஹாபிக்கு.
என்ன சொன்னார்கள்? எந்த அமலும் என்று அதிகமாக இல்லை, கடமையான அமல்களை தவிர உபரியான வணக்கங்கள். அதிகமாக நஃபில் நான் தொழுல, அதிகமாக நஃபில் நோன்பு வைக்கல, அதிகமான சதக்காக்கள் நான் செய்யல, ஆனால் உங்களை நேசிக்கிறேன் யார் ரசூலல்லாஹ். இது ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ பெருமாள் என்ன சொன்னார்கள்? அல் மரு மாமன் அஹப்ப, நீங்கள் நேசிப்பவரோடு சொர்க்கத்தில் இருப்பீர்கள், என்னோடு இருப்பீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நேசம் என்பது இரண்டாவது கடமை. பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமை, முதல் கடமை பெருமானாரை முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது கடமை அவர்களை மனதார நேசிக்க வேண்டும். மூன்றாவது தாலீமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய கடமை தாலீமுன் நபி, பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும், பெருமானாருக்கு மரியாதை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், லிதுமினு பில்லாஹி வ ரசூலி வ துஅஸ்ஸிரு வ துவக்கிரு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஈமான் கொள்ளணும், பெருமானாரை நீ கண்ணியப்படுத்தவும் செய்யணும். இது மூன்றாவது கடமை. பெருமானாரை கண்ணியம் செய்ய வேண்டும். முஹம்மது என்ற பெயரை கேட்கின்ற ஒரு கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும், ஒரு அதவு இருக்க வேண்டும். முஹம்மது என்று சொல்கின்ற போது, அந்த பெயரை கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் முஹப்பத்தின் அடையாளம். பெயரை கேட்கின்ற போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் ஹயாத்தா இருக்கின்ற காலத்திலும் சரி, அவர் மூத்தா போனதற்கு பிறகும் சரி, அவருடைய சுன்னத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த சுன்னத்துகள், அவர்கள் கொண்டு வந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதே போல் அவர்களை அளவுக்கு அதிகமாக புகழாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த புகழ்ச்சியை புகழாமல் இருக்க வேண்டும். இதுதான் தாதீமுன் நபி, நபிக்கு கொடுக்கக்கூடிய நம் கண்ணியம். பெருமானார் சொன்னார் அல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசராக்கள் புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். அப்படி என்றால் பெருமானாரை புகழவே கூடாதா? இல்லை, பெருமானாரை புகழ வேண்டும். எந்த அளவுக்கு புகழ வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுக்கு கீழாக, அல்லாஹ்வுக்கு நிகராக அல்ல. ஆனால் நஸ்ராக்கள் ஈசாவை எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா? இவர் தான் கடவுள், மூணாவது கடவுள், இவர் தான் அல்லாஹ் என்பதாக எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அந்தஸ்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்து பேசினார்கள் நஸ்ராக்கள். இப்பொழுதும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த புகழ்ச்சியை தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்களே தவிர பெருமானாரை புகழ்வதை ஒருபோதும் தடை செய்யவில்லை. எனவே நாம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருப்போம், புகழ்ந்து கொண்டே இருப்போம், மௌத் வரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போல் நான்காவது விஷயம், நான்காவது நாம் செய்ய வேண்டிய கடமை, பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கடமை இத்திபாஉர் ரசூல், அவரை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கின்றோம் என்ற ஒரு புறம் இருந்தாலும், மறுபுறம் அவரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். நேசத்து வெளிப்பாடு நிறைய வெளியே வரும். சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி யாரா தரைக்குறைவாக தவறாக சித்தரித்து பேசிவிட்டார் என்று சொன்னால் சொல்வதற்கு கூட மாட்டார், நோன்பு வச்சிருக்க மாட்டார், ஆனால் போராட்டத்தை முதல் ஆளாக நிற்பார். என்ன காரணம்? எங்களுடைய பெருமானாரை ஹபீபை தவறாக சித்தரித்து விட்டார்கள். இதுதான் முஹப்பத், இதுதான் முஹப்பத். இதோடு சேர்ந்து இத்திபா ரசூல் சேர்ந்து என்று சொன்னால் அந்த மனிதர் தான் சிறந்த மனிதர். இத்திபா ரசூல் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டினான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்த, உண்மையில் உங்களை படைத்த ரப்பை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். பெருமானார் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றின்னு சொன்னால் யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். வயக்ஃபிர் லகும் ذுனூபக்கும், நீங்கள் செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிடுவான். அப்போ அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம். நேசத்தின் வெளிப்பாடு எது என்று சொன்னால் பெருமானாரை பின்பற்றுவது தான், அவரை பின்பற்றுவது தான் நான்காவது கடமை. ஐந்தாவது கடமை இத்தாஅத்துர் ரசூல், ரசூலுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடப்பது. பார்க்க ரெண்டு ஒரே மாதிரி, இத்திபா ரசூல் இத்தாஅத்துர் ரசூல் பார்க்க ஒரே மாதிரி தெரியும், ரெண்டும் ஒரே ஒன்று தானே, ரெண்டும் பின்பற்றுறது தானே அப்படின்னு தெரியும். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், உமையுத் இல்லா வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.
யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டார் என்பதாக குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். ஒன்று இருக்கு இத்திபா, ஒன்று இருக்கு இத்தாத். இத்திபா என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு மனிதர் போகின்றார் என்று சொன்னால் அந்த பாதை அப்படியே மாறாமல் செல்வதற்கு பேர் இத்திபா. அப்படியே பின்பற்றி ஃபாலோ பண்ணி போகிறது நம்மளாம் இத்திபா. இப்போ அபு ஹனீஃபா இமாம் பின்பற்றோம், ஷாஃபி இமாம் பின்பற்றோம் அல்லவா, இதற்கு பேர் இத்திபா. அதே போன்று இத்தாத் என்று சொன்னால் அவர் எதை செய்ய சொன்னார்களோ அதை மட்டும் செய்வது, எதை விட்டும் தவிர்த்திருக்க சொன்னார்களோ அவைகள் விட்டு தவிர்த்திருப்பது, இதற்கு பெயர் தான் இத்தாத். இந்த இத்தாத்து ரசூல் தான் 5வது கடமை, ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த 5 கடமைகள் செய்து வைத்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தான் நமக்கு கிடைத்துவிடும். அது கிடைத்துவிட்டால் நாம் சொர்க்கவாதியாக ஆகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 5 கடமைகளை நாம் கண்டிப்பாக செய்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்கள், குறைந்த ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி விட்டு போய்விட்டார்கள். அதே நேரத்தில் மிக மிக எளிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஒரு எளிமையான மனிதர் இந்த உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட நபரை நாம் பின்பற்றுவது நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அவர்கள் கட்டுப்பாட்டு நடப்பது நமக்கு என்ன தயக்கம் இருக்கின்றது? எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு, மக்காவை வெற்றி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவில் வாழ முடியல, நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வரலாறு. மக்களை வாழ முடியல, மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப படையெடுத்து வந்து மக்காவை வெற்றி கொள்கின்றாங்க. வெற்றி கொண்டதற்கு பிறகு காபாவை சுற்றி நிறைய சிலைகள், என்ன சொன்னால் காபாவை சுற்றி சிலைகளை வச்சு தான் வணங்கிட்டு இருந்தாங்க மக்கத்து குஃபார்கள். ஒரு நாளுக்கு ஒரு சிலை என்பதாக வைத்து அந்த மக்கத்து குஃபார்கள் அந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு அந்த சிலைகளை ஒவ்வொன்றா தள்ளி உடைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உயரத்தில் ஒரு சிலை இருக்குது. பெருமானார் அதை எட்டி பார்க்குறாங்க, எட்டலை. ஒரு குச்சை எடுத்து வந்து தள்ளி பார்க்குறாங்க, தள்ள முடியல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கின்றார்கள், வாலியே அந்த சிலை என்னால் தள்ள முடியல, எனக்கு எட்டலை, நான் குனிஞ்சிக்கிறேன், என் முதுரனுக்கு ஏறுங்க. பெருமானார் சொல்லுகின்றார்கள், சய்யிதுர் ரசூல், சய்யிதுல் முர்சலீன், ஹாத்திமுல் அன்பியா, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அலியே நான் குனிகிறேன், ஏன் முதுரனுக்கு ஏறிக்கிங்க. நபி நினைத்தா சொல்ல, அலியே குனிங்கன்னா குனிஞ்சிருவாங்க. சஹாபாக்கள் அப்படி தான், குனிங்கன்னா குனிஞ்சிருவாங்க. ஆனால் பெருமானார் அப்படி சொல்லலை, அலியே நான் குனிகிறேன், ஏன் முதுரை நீங்கள் ஏறுங்க. அலி ரலியல்லாஹு தயக்கம், அலி ரலியல்லாஹு தயக்கம், எப்படி ஏறுவது? பெருமானார் கட்டளை தான், மீறக்கூடாது தான், இருந்தாலும் அதை ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கின்றல்லவா, அதை குறிப்பாக பின்பற்ற வேண்டும். அல் அதபு ஃபௌகல் அம்ர், சூஃபியாக்கள் சொல்வார்கள், அல் அதபு ஃபௌகல் அம்ர், கட்டளை விட மேலானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை அலி ரலியல்லாஹு பேசுகின்றார், யார் ரசூலல்லா, நான் எப்படி ஒரு முதுகில் ஏறுறது? நுபுவத்தை சுமக்கக்கூடிய முதுகில் நான் ஏறி நிற்பதா? அலி ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், நுபுவத்துடைய முத்திரை இருக்கக்கூடிய அந்த முதுகில் நான் ஏறுவதா? என்னுடைய கால் படுவதா? மாட்டேன் யார் ரசூலல்லா, வேணா நான் குனிஞ்சிக்கிறேன், நீங்கள் ஏறுங்க. பெருமானார் மறுக்கின்றார்கள், வேணாப்பா, இல்லை யார் ரசூல், நான் குனி, நீங்கள் ஏறுங்க. பெருமானார் சிரித்து விட்டு அலி ரலியல்லாஹு குனிகின்றார்கள். குனிந்ததற்கு பிறகு ஏறல், அந்த காவுடைய கட்டை விரலை எடுத்துட்டு வைக்கிறாங்க. காவுடைய கட்டை விரலை எடுத்து அலி ரலியல்லாஹு முதுகில் வைக்கிறாங்க. வச்ச உடனே அலி ரலியல்லாஹு குப்புற விழுந்து விடுகிறார்கள். தாங்க முடியவில்லை, விரலை தான் வச்சாங்க. அலியால தாங்க முடிய கீழே விழுந்துட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலியே உங்களால் தாங்க முடியாது. ஏன்னு சொன்னால் நபிமார்கள் எல்லாம் 100 ஆண்களுடைய பலத்தை கொண்டவர்கள் நபிமார்கள். அதே நேரத்தில் நான் 100 நபிமார்களின் பலத்தை கொண்டவன் நான் என்பதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு இடத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். உடனே அலி கீழே விழுந்துட்டாங்க. அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு மேலே ஏறுறாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் முதுகில் அலி ரலியல்லாஹு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறி அந்த சிலையை தள்ளிவிட்டு உடைக்கிறாங்க. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நுபுவத் என்பது விலாயத்தை தாங்கிக் கொள்ளும். விலாயத் ஒருபோது நுபுவத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பலம் அவ்வளவு பெரியது. எதை நினைத்தாலும் எப்படியும் சாதிக்க முடியும்.
அப்படி இருந்தும் எளிமையாக நல்ல பண்புகளை கொண்டவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பெருமானார் இருக்கின்ற வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகின்றார். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா படார் படார் நம்ம தட்டுவோம் இல்லையா, கோபமாக இருந்த ஒரு வீட்டுக்கு கதை வேகமாக தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி உமர் இல்லையா வேகமாக தட்டுறாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னா, யார் ரசூலுல்லாஹ் இருங்க, நான் போய் யாரும் பார்க்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உட்காருங்க, வரது உமர் தான். இன்னும் கதவு திறக்கலை, இன்னும் கதவை திறக்கலை. ஹம்ஸா ரலியல்லாஹு யார் ரசூலுல்லாஹ் வேகமாக தட்டுற பார்த்தா ஏதோ ஆபத்து மாதிரி எனக்கு தெரியுது, நான் போய் பார்க்குறீங்க, உட்காருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹம்ஸாவை நீங்கள் உட்காருங்க, வரது உமர் தான், கதவை திறங்க, நான் பார்த்துக்கிறேன். உமரில் எதுக்கு வராங்க? ரசூலுல்லாஹ் வெட்டுவதற்காக வருகின்றார்கள். உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இருந்த தோள்புஜத்தில் கையை வைத்து, உமரே உங்களுக்கு என்ன ஆச்சு, 2 குலுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உமர் பேசவே முடியல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இமா கொண்டாங்க. ஒரே குலுக்கல் தான், 2 புஜத்தை பிடிச்சி ஒரு குலுக்கல் தான் கொடுக்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஜத்தை பிடிச்சி குலுக்குனாங்க இல்லையா, அன்னைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அதில் குலுக்குனாங்க இல்லையா, மௌத்து வரைக்கும் அந்த வழி எனக்கு போகலை. மௌத்து வரைக்கும் அந்த வழி போக அந்த அளவுக்கு பலமிக்கவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குள்ளே பெருமானாரிடத்திலிருந்து பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்று நாம் புரிந்திருந்தாலும் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய நிறைய பண்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கணவன் மனைவி. குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும், பிரச்சனை இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. 2 பேருக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை பிரச்சனை உருவாகிவிட்டது. அலிரலியல்லாஹு கோபித்து கொண்டு பெருமானார் அலிரலியல்லாஹு கோபித்து கொண்டு வேறு இடத்து வெளியே சென்று விட்டார்கள். பெருமானார் வீட்டு வருகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, எங்கே அலி ரலியல்லாஹு இங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கோச்சிக்கு வெளியே போயிட்டாங்க, எப்படி நம்ம கோச்சி பள்ளிவாசம் வந்துடுவோம் இல்லையா, அது மாதிரி அலி ரலியல்லாஹு கோபித்து கொண்டு ஒரு இடத்துல படுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு மாமனார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஹாத்திம் நபி. இவர்கள் நினைத்தால் ஒரு சஹாபியை அழைத்து அலி ரலியல்லாஹு கூட்டு வாருங்கள் என்று அழைத்திருக்கலாம். பெருமானார் அப்படி செய்யவில்லை. மாமனார் என்ற ஸ்தானத்தில் பெருமானார் காட்டி தரும் வழிமுறையை பாருங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மருமகனை தேடி மாமனார் செல்கின்றார்கள். மருமகனை தேடி மாமனார் செல்கின்றார்கள். தன்னுடைய மகளிடத்திலே கோபித்து கொண்டு சென்ற அலி ரலியல்லாஹு அவரை தேடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்றார்கள். இதெல்லாம் வாழ்க்கையின் பாடம். இந்த பாடங்கள் நம்மிடத்தில் இல்லாததின் விளைவுதான் நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் இறங்கி போது யாரும் குறைஞ்சி போக மாட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் இறங்கி செல்கின்றார்கள் மருமகனை தேடி. போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு ஒரு மண்ணு தரையில் படுத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு மண்ணு தரையில் படுத்திருக்கிறாங்க. முகமது நபியை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு எழுந்திருக்கிறாங்க. உடல் முழுவதும் மண் ஒட்டி இருக்கு. அப்போ தான் பெருமானார் சொல்கின்றார், யா அபத்துரா. அப்போ தான் அந்த பேர் உருவாகுது, யா அபத்துரா, ஓ மண்ணின் தந்தை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் அலி ரலியல்லாஹுவுக்கு அந்த புனை பெயரையே சூட்டுகின்றார்கள். பிறகு பேசி அலி ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுகின்றார்கள். நிறைய பண்புகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும். பெருமானார் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருப்பார்களாம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாரை பார்ப்பதற்கு வருவார்களாம். அவர் வந்துவிட்டார் என்று வாசலுக்கு தெரிந்தவுடன் கீழே அமர்ந்திருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று வாசலுக்கு சென்று மகளை வரவேற்பார்களா? நம்ம யாராவது செஞ்சிருக்கோமா? என்னைக்காவது நம்மளுடைய பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், வீட்டுக்கு சலாம் கூட சொல்லிட்டு போகிறதில்லை. வீட்டுக்கு செல்கின்ற போது சலாம் சொல்வதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம். வீட்டினுடைய மனைவியிடத்திலே, பெற்றோரிடத்திலே, பிள்ளைகள் யாரெல்லாம் வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் சலாம் சொல்லிவிட்டு செல்வதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம். அது எவ்வளோ ஒரு விஷயம் தெரியுமா? சலாம் சொல்லிட்டு போகிறது. கண்ணியத்துக்கு ரெண்டாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வீட்டுக்குள் வருகின்ற போது சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் வந்தார், அவரோடு ஒரு ஷைத்தான் இருப்பான். அவரோடு ஒரு ஷைத்தான் இருப்பான். சலாம் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே அந்த ஷைத்தான் வீட்டை விட்டு வெளியேற விடுகின்றான். அதே போன்று
ஒரு மனிதர் சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டு விட்டார் என்று சொன்னால் ஷைத்தான் அந்த வீட்டிலே தங்கி விடுகின்றான். அப்போ பிரச்சனை வராமல் என்ன தாங்க வரும்? சலாம் சொல்லாமல் உள்ளே போயாச்சு, ஷைத்தான் உள்ளே வந்துட்டான், பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டாச்சு, ஷைத்தானுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு. அப்போ திங்க இடம் தூங்க ஒரு இடம் கிடச்சிருச்சு, வெளியே போவானா? உள்ளே இருந்து என்ன செய்வான்? பெற்றோர் மத்தியில் பிரச்சனை, மாமனார் மாமனார் பிரச்சனை, மாமியார் மாமனார் பிரச்சனை, கர்மமணிக்கு மத்தியில் பிரச்சனை, இதுதான் உருவாகும். எவ்வளோ பெரிய விஷயம் பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள் சின்ன விஷயமாக தெரியாமல் பார்ப்பதற்கு நம்முடைய குடும்பத்தை நிலைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். சலாம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லும் என்று சொன்னால் ஷைத்தான் உள்ளே போக மாட்டான். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டோம்னா ஷைத்தான் அங்கே இருக்கவும் மாட்டான். அப்போ எப்போ ஷைத்தான் வீட்டில் இல்லையோ வீடு பறக்கத்துட்டாங்க. வீடு பறக்கத்தாக இருக்கும், வீடு செழிப்பாக இருக்கும், வீடு வளமாக இருக்கும், வீட்டில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுவிட்டு நிம்மதி இல்லையே, அவனாம் பாரு தொழுகாமல் இருக்கிறான், நாம் தொழுகிறோம், நமக்கு சோதனையாக இருக்குது, அவன் நோன்பு வைக்கிறது இல்லை, நல்லா சாப்பிட்டு அலைகிறான், நாம் 30 நோன்பு கரெக்டாக வைக்கிறோம், நமக்கு தான் நோய் வருது, கவலைப்படுகிறோமோ அல்லவா? வழிகளை அடைக்காமல் எப்படி கண்ணியத்தை தடுக்க முடியும்? வழிகளை அடைக்க வேண்டும். வீட்டுக்கு செல்கின்ற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிவிட்டு செல்லும். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் பழக்கம் இல்லாதவர்கள் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போதும் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், வீட்டை விட்டு வெளியே வருகின்ற போதும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு யார் வருகின்றாரோ அவரை பார்த்து மலக்கு சொல்வாராம், உனக்கு என்னென்ன ஆபத்துகள் எல்லாம் இருந்ததோ அத்தனை விட்டு நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய், நீ செல்லக்கூடிய காரியம் சரியாக நிறைவேறும் என்பதாக ஒரு மலக்கு வாழ்த்து சொல்கிறார் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் நாம் காணுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண வார்த்தை, 2 வார்த்தை, உள்ள போறது போகும் சலாம், வெளியே வருகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அனுப்பினோம் என்று சொன்னால், அல்ல சொல்லிவிட்டு வெளியேறினோம் என்று சொன்னால் நாம் செல்லக்கூடிய காரியம் சரியானவன் நிறைவேறும். எவ்வளவு பேர் இன்றைக்கு நம்ம அதிகாரத்தை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய வேலைகள் முடியாமல், நம்முடைய அந்த ஃபைல் விஷயம் மூவ் ஆகாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சென்று பாருங்கள், நம்முடைய காரியத்தை அல்லாஹ் முடித்து வைத்து விடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்று சொன்னால் பெருமானார் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இணைந்து இருக்கின்றார்கள். ஒரு நொடி பொழுது கூட பெருமானார் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானாரை தள்ளி வைத்து விட்டு அம்மாள் வாழவே முடியாது. குழந்தை பிறக்குது, பிறந்தோம் நம்ம என்ன சொல்கிறோம்? வலது காதில் வாங்க சொல்கிறோம், இடது காதில் இக்காமத்து சொல்கிறோம். முதலாக குழந்தை பிறந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை தான் கேட்க வைக்கின்றோம். பிறந்த உடனே பெருமானார் தான். பெருமானார் இல்லாமல் பிறப்பில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கின்றோம் அல்லவா? பெருமானாரின் பெயரை கேட்காமல் உலகத்தில் குழந்தைகள் பிறப்பதில்லை. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நேரத்தையும் கடத்த முடியாது. நாம் சாப்பிட்டாலும் சரி அந்த துஆவை ஓதிக்கொண்டு தான் சாப்பிட வேண்டும். தூங்கினாலும் சரி அல்ல வேறு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பெருமானாரை கழித்து வைத்து நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது. அப்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் கொண்டு வந்த சுன்னத்தை ஒவ்வொன்றா செய்வதுதான் அவர் நம்மோடு நம்முடைய வாழ்க்கையை இணைந்திருக்கின்றார்கள், அவர் நம்மோடு பின்னி பிழைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு அதுதான் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகிறோம், யாருக்காண்டி தொழுகிறோம்? 5 வக்து தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம். யாருக்காண்டி தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறோம். அதில் அத்தியாத் ஓதுறோம் இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு இந்த வார்த்தை சொல்லலைன்னா தொழுகக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லாமல் அவர் மீது சலாமை சொல்லாமல் நம்முடைய தொழுகையை கூட அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. கண்ணியத்துக்குரிய பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுன் நபி என்று சொல்லாமல் ஒரு மனிதர் தொழுது விட்டு சலாம் கொடுத்து எழுந்து சென்று விட்டான்னு சொன்னால் அவரை தொழுகை கூடாது, திரும்ப தொழும். பெருமானோட பெயரை சொல்லாமல் அந்த தொழுகையே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வரஃபஅனா லக ذிக்ரக் என்று ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நம்ம தொழுதா கூட பெருமானார் இல்லாமல் தொழ முடியாது. மௌத்து வருது என்ன சொல்றோம்? ஒரு மனிதர் ஷஹாதத்தை சொல்லி மௌத்தா விட்டான்னு சொன்னா சொர்க்கவாதி. ஷஹாதத்துல என்னாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை சொன்னாதான் நாமே சொர்க்கவாதி. இதை சொல்லி தான் மௌத்தா போகணும். இதை சொல்லி மௌத்தா போனாதான் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்பது ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு குறிப்பு காட்டப்படுகின்றது. எனவே பெருமானுடைய பெயரை சொல்லாமல் நாம் இறந்து போனால் கூட நமக்கு நஷ்டம்தான். பெருமானா இல்லாமல் அப்படி மௌத்து கூட ஏற்படக்கூடாது என்பதை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானுடைய பெயரை சொல்லாமல் நமக்கு மௌத்து வரக்கூடாது. மௌத்து வந்தால் அதை விட வேறு நஷ்டம் எதுவுமே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று கபூரில் அடக்க செஞ்ச பிறகு நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 3 மலக்கு வருவாங்க, மன்றப்புக்க உமாதீனுக்க, 3ஆவது கேள்வி என்னங்க? ஒமன் நபியுக்க. சொல்லாமல் கபூரில் நம்ம நிம்மதியாக இருந்துட முடியுமா? கபூரில் 3 கேள்வியே முழுக்கணைக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. மன்றப்புக்க ரப்பு யார்? ரப்பு எல்லாம், ரப்பு அல்லா. ஒமாதீனுக்க உடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லியாச்சு. ஒமன் நபியுக்க தெரியல. ஈரேற்றம் கிடைக்குமா? கிடைக்காது. அங்கு சொல்ல வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த பெயரை சொன்னால்தான் கபூரில் கூட உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். கபூருடைய வாழ்க்கை தான் மௌத்தோட இத்திபா என்பது முடிந்து விட்டது. ஆனால் மௌத்துக்கு பிறகும் பெருமாளுடைய பெயரை சொல்லாமல் கபூரின் வாழ்க்கையை கூட நமக்கு ஈடேற்றம் இல்லை, வெட்டியுடைய வாழ்க்கையாக அமையாது. அங்கு சொல்ல வேண்டும். சில ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது, பெருமானாரை காண்பிக்கப்படும் கபூரில் பெருமானாரை காட்டி இந்த மனிதர் யார்? நாம் நினைக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் மூத்தா போகிறாங்க, எல்லா இடத்துலையும் பெருமாள் வருவாங்க. நாம் நினைக்கலாம் அல்லாஹ் இன்னல்லாஹ் குல்லி ஷைஇன் கதீர். அதை விளங்கணும் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லி காட்டலாம். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு சேனலில் ஏதோ லைவ் பண்ணியாது. லைவ் பண்ணி எத்தனை பேர் பார்க்குறாங்க? அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க? உலகம் போது பார்க்குறாங்க. ஈஸியாக விளங்கிடும். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அல்லாஹ் தஆலா கபர் எடுத்து காட்டுவானா, இந்த மனிதர் யார் என்று கேட்கின்ற போது யார் பெருமானார் உண்மையாக பின்பற்றினார்களோ அவர்கள் சொல்வார்கள் ஹாதா நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக. அந்த பாக்கியத்தை மனிதருக்கு அல்லாஹ் தர வேண்டும். கபரில் கூட பெருமானாருடைய பெயரை சொல்லாமல் ஈரேற்றம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் வானத்தில் ஒரு சப்தம் வரும், அன் சதக அபுதி. எப்போங்க? இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான். ஒரு கேள்வி விட்டால் முடிஞ்சு போச்சு. 3 கேள்விக்கு பதில் சொன்னதற்கு பிறகு வானத்தில் ஒரு சப்தம் வரும், அன் சதக இபாதி. என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அவருக்கான சொர்க்கத்துக்கு ஒரு வாசலை திறந்து வைங்க, வானத்தில் கட்டளை வருது. இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னதற்கு பிறகுதான் சொர்க்கத்துக்கு வாசலை அவருக்கு திறந்து வைங்கள், சொர்க்கத்தின் விரிப்பை அவருக்கு விரியுங்கள், வால்பி சூபில ஜன்னா, சொர்க்க ஆடை அவருக்கு அணிவிங்க. இந்த 3 கேள்வி சொன்னதற்கு பிறகுதாங்க, நபியை சொன்னதற்கு பிறகுதான் கபரி வாழ்க்கையை கூட, இவை அனைத்தையும் சொன்னதற்கு பிறகுதான் சொர்க்கத்தின் பக்கம் வாசல் திறக்கப்படுகின்றது, சொர்க்க ஆடை அணிவிக்கப்படுகின்றது, சொர்க்க விரிப்பு விரிக்கப்படுகின்றது. வெள்ளியத்தொருவன் யோசித்து பாருங்கள். பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை என்று சொன்னால் இப்படிதான் நம்முடைய ஒவ்வொரு நிலைமைகளிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடத்த முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்தோர்களே, இயல்பாக விஷயம் ஒன்று சொல்கிறேன்.
இப்போ நமக்கெல்லாம் பழக்கம் இருக்கும், நகை வெட்டுற பழக்கம் இருக்கும். நகை வெட்டுற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். சில நபர்கள் மீசையை கத்திரிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இதை செய்கின்ற போது கூட இதை இபாதத்தான் நம்மால் மாற்ற முடியும். எப்படி? நகை வெட்ட உட்காரணும். பெருமானார் எப்படி வெட்டினார்கள் அப்படி வெட்டுவது இபாதத். நகை நமக்கு கீறுது வெட்டுறோம், நகத்தை அழுக்கு இருக்கு நாம வெட்டுறோம். அப்படி வெட்டுகின்ற போது கூட பெருமானார் நகத்தை வெட்டினார்கள், எனவே நான் வெட்டுகின்றேன். இபாதத் நன்மைக்குரிய காரியமாக ஆகிவிடும். பெருமானார் எப்படி ஆரம்பித்தார்கள்? கலிமாவில் வலது கையில் கலிமாவில் ஆரம்பித்து சுண்டவரில் முடித்து விடுவார்கள். பிறகு சுண்டவரில் இடது கையில் சுண்டவரில் ஆரம்பித்து கட்டவரலை முடித்துவிட்டு கடைசியாக வலது கையோட கட்டவரலை வெட்டுவார்கள். இது பெருமானார் காட்டி தந்த சுன்னத். இன்னைக்கு ஆய்வு சொல்லுது, நகை வெட்டுகின்ற போது எதுக்காக கடைசியாக கட்ட விரலை பெருமானார் வெட்ட சொன்னார்கள்? ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த ஆய்வு என்ன சொன்னாங்கட்டாக்கா, ஒரு மனிதன் நகத்தை வெட்டுகின்ற போது எடுத்த உடனே கட்ட விரல் பெருவிரல் வெட்டிவிட்டார் என்று சொன்னால் மற்ற விரல்கள் பலவீனமாகிவிடும், ரத்தம் வரும். ஆய்வு சொல்லுது. பெருமானார் அப்பொழுது காட்டியிருந்த சுன்னத் இப்போது ஆய்வு சொல்கின்றது. எடுத்த உடனே பெருவிரல் நகத்தை வெட்டிவிட்டால் மற்ற விரல்கள் பலவீனமாகிவிடும், அந்த விரல்கள் ரத்தம் வரும் நகை வெட்டுகின்ற போது. எனவே இறுதியாக பெருவிரலை வெட்டுகின்ற போது விரல்களில் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதாக இன்று ஆய்வு சொல்கின்றது. பெருமானார் எதை செய்தாலும் சரி, எதை நமக்கு காண்பித்து இருந்தாலும் சரி, அனைத்துமே நமக்கு ஏதோ விதத்தில் பலனை தரக்கூடியது. தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகை எடுத்துக்கொள்வோம். பெருமானார் காட்டியிருந்த வழிமுறை என்ன? தக்பீர் கட்டியிருக்க நிற்கின்ற போது சஜ்தா செய்ய வேண்டிய இடத்துல நம்ம பார்க்கணும். ருக்குல இருக்கின்ற போது காவுடைய இரு பெருவிரலை பார்க்கணும். சஜ்தா செய்கின்ற போது மூக்கை நாம் பார்க்க வேண்டும். இது பெருமானார் காட்டி தந்த சுன்னத். இன்னைக்கு ஆய்வு ஒன்று சொல்லுது, இந்த விஷயத்தை மட்டும் ஒரு மனிதனுக்கு சரியாக செய்து விட்டார், பார்வை திருப்பாங்க. சஜ்தால மூக்க பார்த்தாரு, கரெக்டாக பார்வை திரும்பலை. அதே போன்று ருக்கு செய்கின்ற போது அந்த காலுடைய பெருவிரலை சரியாக பார்த்தால் பார்வையை திருப்பல. இருப்பில் இருக்கின்ற போது துடையை சரியாக பார்த்தால் பார்வையை திருப்பல. அதே போன்று நிலையில் இருக்கின்ற போது சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை சரியாக பார்த்தால் பார்வையை திருப்பவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு பார்வை குறைவு ஏற்படாது என்பதாக ஆய்வு சொல்கின்றது. பார்வையில் குறைவு ஏற்படாது. நம்ம கண்டாக்ட் போனால் தெரியும். அந்த கண்டாக்ட் என்ன செய்ய எடுத்துனமே ஏதோ நம்பரை காட்டி பார்ப்பாங்க. இது ஏதாவது மட்டும் சுற்றிட்டு இருக்க அந்த புள்ளி தெரியுதா, அதை கூர்ந்து பாருங்க அப்படிமா. ஒரு புள்ளியை காட்டி அதை கூர்ந்து பாருங்கப்பா. அந்த கூர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம்தான் பார்வை வளர்க்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகையில் அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை கண்ணியத்துக்குள்ளே கபரோடு முடித்து விட்டதா? மஹ்ஷரும் நபிதான் தேவை. மஹ்ஷரிலும் நபிதான் நமக்கு தேவை. சரி, கபர் மௌத்தா போயிட்டோம், முடிஞ்சு போச்சு இல்லையா? இல்லையே, மஹ்ஷரிலும் பெருமானார் தான் நமக்கு தேவை. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் வாளை விட கூர்மையானது. பாவிகள் அதிலே கடந்து செல்ல முடியாது. அந்த பாலத்து இருபுறம் கொக்கிகள் இருக்கும். பாவிகள் கடக்கின்ற போது அவர் கொத்தி இழுத்து நரகத்திலே தள்ளும். இப்படிப்பட்ட ஒரு பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய அந்த துவா நமக்கு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலத்தில் ஒரு முனையில் நின்று கொண்டு யா அல்லாஹ் சல்லிம், யா அல்லாஹ் சல்லிம், யா அல்லாஹ் இவரை சரியாக கடக்க செய்துவிடு, இவரை ஈடேற்றம் பெற செய்து என்பதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தின் ஒரு ஓரத்தை நின்று கொண்டு பெருமானார் அங்கும் நமக்காக துவா செய்து கொண்டிருப்பார்கள். அங்கேயும் பெருமானார் எல்லாம் ஆள முடியாமல் மஹ்ஷர் மீதான். மஹ்ஷர் அதை பற்றி சொன்ன நிறைய பேசணும். மிக கொடுமையான நாட்கள் மஹ்ஷருடைய நாட்கள். பெருமானார் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். மஹ்ஷர் மைதானத்திலே அவரவர் பாவத்திற்கு தகுந்த போல் வேர்வை முழுகி இருப்பார்கள். சிலர்கள் கரண்டை கால் அளவு, சிலர்கள் முழங்கால் அளவு, சிலர்கள் இடுப்பு வரை, சிலர்கள் நெஞ்சு வரை, சிலர்கள் வேர்வை மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுமா? கேள்வி கணக்கை சீக்கிரம் முடித்துவிட்டு அனுப்பிவிடு, நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ போய்விடுகிறோம். நரகம் வந்தாலும் சரி, சொர்க்கம் வந்தாலும் சரி, முதல் கேள்வி கணக்கை கேளு. முடியல இருக்கிறாரு. பரீட்சையில் பார்க்கணுமோ இல்லையா? பிள்ளைகள்லாம்
எக்ஸாம் அறிவிச்சுட்டா போதும், பாஸோ ஃபெயிலோ போதும், எக்ஸாம் முடியுமா, பெரிய தலைவலி. நினைக்கிறோமா இல்லையா? பிள்ளைகள் நினைத்தா இல்லையா? அது போன்ற ஒரு நிலைதான் மஹ்ஷருடைய மைதானம். நான் சொர்க்கத்திற்கு போனாலும் சரி, நரகத்திற்கு போனாலும் சரி, கேள்விகளுக்கு முதல்ல முடிச்சுட்டு அல்ல அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் ஒவ்வொரு நபிமார்ட்ட போவாங்க, எல்லாம் எல்லாம் முடியாது, எல்லாம் முடியாது, எல்லாம் முடியாதுவாங்க. கடைசி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, நீங்களாம் ஷஃபாத் செய்யுங்களேன், நீங்களாம் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், இதஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், முஹம்மது நபி அவரிடத்திலே செல்லுங்கள். ஃபஇன்னு அப்துன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். அவர் எப்பப்பட்ட அடியார் தெரியுமா? முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட அடியார். இதற்கு அவர்தான் சரியான ஆள். எல்லாம் பெருமானார் ஓடுவார்கள். பெருமானார் சஜிதா விழுந்து அல்லாஹ்விடத்தை கேட்பார்கள், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன வேண்டும் உங்களுக்கு? தலையை உயர்த்துங்க என்பது அல்லாஹ் சொல்லிவிட்டு கேள்வி கணக்க ஆரம்பித்து கேள்வி கணக்கை முடித்து விடுவான். மஹ்ஷரிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னாலும் பெருமானுடைய ஷஃபாத் தான் நமக்கு தெரியும். சொர்க்கத்துக்கு செல்கின்ற வரை பெருமானுடைய ஷஃபாத், பெருமானுடைய வாசித்தா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எங்கு தொடங்கினாலும் சரி, எங்கு முடிந்தாலும் சரி, பெருமானுடைய வாசித்தா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை துவங்க போவதும் இல்லை, முடிய போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறக்கின்ற போதும் சரி, இறக்கின்ற போதும் சரி, இறந்த பிறகு மஹ்ஷரும் சரி, மறுமை நாளும் சரி, பெருமானுடைய ஷஃபாத், பெருமானுடைய வாசித்தா இல்லாமல், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நாம் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குள்ளே அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் ரசூல் என்று சொல்லக்கூடிய அதிகமாக அவரை நேசித்து, அதிகமாக அவர்களை புகழ்ந்து, அவரை காட்டியிருந்த எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி சிறந்த நன்மக்களாக உங்களையும் என்னும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.